வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பெய்து வரும் மழை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்த போதும் 21 சுரங்கப்பாதைகளில் வழக்கமான போக்குவரத்து. சமூக வலைதளங்களில் பதியப்படும் மழை தொடர்பான புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்காக தான் மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை. சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. சென்னையில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. 29 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் 98 ஆக இருந்தது. அதையும் உயர்த்தியிருக்கின்றோம். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கடிதம். கனமழை சூழ்நிலையை சரியான முறையில் கையாள்வதற்கு மாவட்டம் முழுவதையும் தயார்படுத்த உத்தரவு. தமிழ்நாட்டிற்கு இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்துள்ளதாக வானிலை மையம் தகவல். வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை ஒட்டி நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் எந்த சுரங்கப்பாதைகளிலும் தண்ணீர் தேங்கவில்லை. உடனுக்குடன் மழைநீர் அகற்றப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் விமானங்களின் இயக்கம் தாமதம். டெல்லி, மும்பை செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் 25 முதல் 40 நிமிடம் தாமதமாவதால் பயணிகள் அவதி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிப்பு. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டினால் நடவடிக்கை என இலங்கை அதிபர் திசாநாயக்க எச்சரித்திருந்த நிலையில் கைது. திண்டுக்கல் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. அவசர கதையில் கட்டப்பட்டதால் வெள்ளநீர் வெளியேற வழியில்லை என குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியில் பொது இடங்களில் குப்பை கழிவை கொட்டியதற்காக அக்டோபர் முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை 92 லட்சம் ரூபாய் அபராதம் வசூல். அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 12,53,000 விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 குறைந்து 56,680 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 135 ரூபாய் குறைந்து 7,085 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்செந்தூரில் மாணவிகளை மது குடிக்க வைத்து ஆசிரியர் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைதான நிலையில் பள்ளி முதல்வர் மற்றும் செயலாளரையும் சிறையில் அடைத்தது காவல்துறை. துரோகிகள் கையில் தமிழ்நாடு ஒருபோதும் சிக்காது. சீமானை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்ட விஜயலட்சுமி. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள முதலமைச்சர் ஆக்க போறாங்க. ஒன்னும் இல்லை மிஸ்டர் சீமான்,
உங்களுக்கு முதல்ல உண்மை பேசுகிற யோகியதையே கிடையாது. உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது. சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவும் மாட்டாங்க. ஓகே. செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பிரதான சாலையில் எதிரே வரும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பால் 40 விழுக்காடு மக்களுக்கு சுவாச கோளாறு பாதிப்பு. தொடர்ந்து அதிகரிக்கும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் டெல்லி அரசு தீவிரம். ஹரியானா மாநிலம் ரோட்டக் பகுதியில் லேசான நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 3 பதிவு. போரை நிறுத்துமாறு புதினிடம் ட்ரம்ப் கூறியதாக தகவல் வெளியான விவகாரம் முற்றிலும் பொய்யான தகவல் என ரஷ்யா திட்டவட்டமாக மறுப்பு.